வணக்கம் மக்களே. பொதுவாக எல்லா வீடியோலையும் நான் இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறது கிடையாதுங்க. ஏன்னா நம்ம போக போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா மணிகர்ணிகா காட் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு தாங்க நம்ம போக போகிறோம். மணிகர்ணிகா இந்த காட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் புனிதமான அந்த பிரேதங்கள் எரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குமாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேருடைய லட்சியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காசியில் நம்மளோட உடல் எரிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம். இந்த மணிகர்ணிகா காட் பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் நம்ம உள்ளே போய் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம். அதுவும் இங்கே நான் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கணுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காசியில், இந்த வாரணாசி காசியில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் தனியாக ஒரு வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு ஊரே ஒன்று, ஒரு ஏரியாவே ஒன்று இருக்குதுங்க. அது தமிழர்களே பார்த்தீங்கன்னா அந்த இடம் இருக்குது. அங்கேயும் நீங்கள் தங்கிக்கலாங்க. இந்த மணிகர்ணிகா காட்டில் நிறைய பேர், அதாவது நிறைய ஸ்டேட்லேருந்தும் சரி, நம்ம தமிழ்நாட்டிலேருந்தும் சரி, சுற்று வட்டாறு எல்லா ஏரியாலும் சரி, இந்த காசியில் தான் எல்லா உடல்களையும் எடுத்துகிட்டு எரிப்பாங்களாங்க. அதுவும் இல்லாமல் இது நேரங்காலம் அப்படின்றது எதுவுமே கிடையாதான். ஸோ கெட்ட நேரத்தில் தான் எரிக்கணும், நல்ல நேரத்தில் தான் எரிக்கணும் அப்படின்ற அந்த எந்த ஒரு இதுவுமே கிடையாதான். 24 மணி நேரமும் உடலை எடுத்துகிட்டு அந்த புனிதமான பிரேதங்களை எரிப்பாங்களாங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கொடுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்களால் முடியாது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் கடினமாகவே இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா மக்களே, அந்த புனிதமான பிரேதங்களை உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். ஓகேங்க மக்களே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த புனிதமான பிரேதங்களை எரிக்கிறதுக்காக அடுக்கி வச்சுருக்க அந்த கட்டைங்க. அதாவது லோ கிளாஸ், மிடில் கிளாஸ் அவங்களுக்கு ஏற்ப பார்த்திங்கன்னா 6000 ரூபாயிலேருந்து 12,000 ரூபாய்க்குள்ளே அவங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் உடலை மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் போதும். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு எல்லாமே பேசி கீசி 6000 ரூபாயிலேருந்து 12,000 அவங்களே முடிச்சு கொடுத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த புனிதமான பிரேதம் வரும்போது எல்லா இடத்துலேருந்து வருது இல்லையா. ஸோ அவங்க எடுத்துகிட்டு வரும்போது அந்த தீட்டெலாம் கழிக்கணும். அந்த தீட்டெலாம் கழிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கங்கை ஆறில் அந்த புனிதமான பிரேதத்தை தண்ணியில் முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க எல்லா விஷயமும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்கே பாருங்க மகளே, புனிதமான அந்த பிரேதம் எப்படி எழும்புதுன்னு பார்த்தீங்களா. இங்கே நின்று சரியாக பேச முடியல. ஸோ அதனால தான் ஸ்லோவாக உங்களுக்கு பேசுகிறேன். அந்த சடலங்கள்லாம் எரியும் போது நமக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் பார்க்குறது தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள். உண்மையாக ரியலிங்க. ஸோ எப்படி சொல்கிறது அப்படின்றது தெரியல.
புனிதமான பிரேதங்கள் எல்லாத்தையும் வந்து இங்கே தான் வந்து எரிக்கிறாங்க. நீங்கள் வந்து வரிசையாக வரதை வந்து நீங்கள் கவனிக்கலாம். ஸோ அவங்களே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ புனிதமான பிரேதங்களை எல்லாத்தையும் வந்து இங்கே தான் வந்து எரிச்சிட்ருக்காங்க. ஸோ ஓகே, இங்கே சரியாக பேச முடியல, நம்ம வந்து கீழே போய் நம்ம பேசுவோம். எலும்பு தெரியுது பார்த்தீங்களா? எலும்பு எப்படி தெரியுது பாருங்க.
ஓகேங்க. இப்போ வந்து இந்த பூஜை பண்ணுறாங்க இல்லையா, இந்த பூஜை எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இறந்து போனாங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய பாவங்கள் பண்ணியிருப்பாங்க, நிறைய தீமைகள் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து இந்த கங்கையில் வந்து அவங்க உடலில் வந்து நனைக்கப்படும் போது எல்லாமே அழிஞ்சு இங்கே வந்து நல்ல புனிதமான ஒரு மனிதனாக இருந்து அவங்க உடல் வந்து எரிக்க போகும்போது எரித்து முடித்த உடனே அவங்க உடல் வந்து அவங்களுடைய பாவங்கள் எல்லாமே அழிஞ்சு போய் இவங்க வந்து டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போயிட்டு மறுபிறவி இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றதுக்கான இந்த பூஜைங்க. இதெல்லாம் வந்து அந்த புனிதமான பிரேதங்களை வந்து எரிக்கிறதுக்காக வச்சுக்கக்கூடிய அந்த கட்டைங்க. உங்களுக்கு பாதை வந்து எங்கெங்கேயோ போகுதுங்க. அந்த புனிதமான பிரேதங்களை வந்து எரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மேலே வந்து காகங்கள் பறக்காது. ரெண்டாவது வந்து அந்த பிரேதங்களை எரிக்கும் போது அந்த பிரேதத்தினுடைய ஸ்மெல் அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லப்படுது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா மாடுகள் வந்து இங்கே முட்டையும் முட்டாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் வந்து சத்தம் போடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாக ஒன்று இருக்குது அப்படி சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பப்போ அடுத்தடுத்து வந்து ஒரு பிரேதங்களை வந்து எடுத்துகிட்டு தான் வராங்க. நீங்கள் வந்து பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் போகிற வழி வந்து ரொம்பவே வந்து மறந்துடுவோம்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து குறுக்க நெடுக்குன்னு வழி போகுது. அவங்க அவ்வளோதாங்க வாழ்க்கை. இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துட்டு அடுத்தவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை வந்து கொஞ்சோண்டு காலம்தான், அந்த கொஞ்சோண்டு காலத்தை நல்லபடியாக வாழ்ந்துட்டு கடைசியில் நம்ம போக போகிறது இந்த மண்ணுக்கு அடியில் தாங்க. ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து எடுக்கக்கூடாதுன்னு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்துச்சு. என்னன்னு தெரியல, ஒரு பக்கம் எடுக்கணும்னு தோணுது, இன்னொரு பக்கம் எடுக்கக்கூடாதுன்னு தோணுது. மைண்ட் செட்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த காமிச்சது வந்து தப்பாக ரைட்டா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ ஆனால் பட் இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணது. அவ்வளோதான் காய்ஸ், நான் எதுவும் பேச விரும்பலை. ஓகே.